गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये तदश्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेया दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत् श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान् बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् श्रीहरे नमः ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरे नमः इन्द्रिय दिनं सर्वधारि वर्षम् उत्तरायणं மீனமாசம் கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி 10 மணி மட்டும் நம்ம இது முடிகிற மட்டும் ஏகாதசி இன்னைக்கு அப்புறம் துவாதசி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நல்ல ஒரு சக்தியான ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தமான நட்சத்திரம் மார்ச் 22 இன்னைக்கு நல்ல குட் டே இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரதமஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயம் சப்தமோத்தியாயா அதை நம்ம இன்றைக்கி ரெசிட்டேஷன் பண்ண போகிறோம்.
சுகாச்சாரியார் எழுதின பாகவதத்துக்கு ஸ்ரீதர அநேக வியாக்கியானங்கள் எவ்வளவோ பேர் எழுதியிருக்காள். அதில் வசத்தியாக சொல்கிற வியாக்கியானம் ஸ்ரீதர வியாக்கியானம்னு ஒரு வியாக்கியானம். அந்த ஸ்ரீதரர் சகலம் வேத்தின்னு அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறதாக நம்புறது. அவர் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முன்னாடி அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போகிறாள். அவருடைய பாஷ்யத்தில் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் பார்த்தா ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் அந்த அத்தியாயத்தில் என்ன வரப்போகிறதுங்கிறத ஒரே ஸ்லோகத்தை சொல்லிடுவார். அப்படி இந்த 7வது அத்தியாயத்துக்கு உள்ள ஸ்லோகம் என்னென்னா, அத பாகவத ஸ்ரோது ஜன்மவத்தும் பரீட்சிதா சுப்தபாலவதாத் திரௌணே தண்ட சப்தம உச்சியதே. இந்த 7வது அத்தியாயத்தில் சௌனகாதி ரிஷிகளுக்கு சூத்தர் சொல்லிட்டு வராள். நைமிஷாரண்யத்தில் கதை சொல்லிட்டு வராள். முதல்ல 6 அத்தியாயத்தில் இன்ட்ரோடக்டரியாக எப்படி பாகவதம் உண்டாச்சுங்கிறதுனா சொன்னாள். சொல்லிவிட்டு இந்த 7வது அத்தியாயத்தில் பரீட்சித்து எப்படி உண்டானான்னு அவன் வம்சத்தில் ஏற்பட்ட சில விஷயங்கள் எடுத்து சொல்கிறாள். அப்போது மகாபாரதத்துலேருந்து ஒரு கதையை எடுத்து சொல்கிறாள். துரோணாச்சாரியானுடைய புத்திரன் அஸ்வத்தாமான்னு பேர். அவனும் துரியோதனாதிகள் கோஷ்டியில் சேர்ந்தவன். அப்போ அவனுடைய கதையை அவன் பண்ணின ஒரு மகாபாபத்தை எடுத்து சொல்கிறாள். பெரிய மகாபாபத்தை எடுத்து சொல்கிறாள். அப்போது எதுக்காக சொல்கிறாள்னா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் நம்ம சொல்கிறோமே தியான ஸ்லோகத்தில், நமோ தர்மாய மகதே நம கிருஷ்ணாய வேதசே. ஏன்னா நம்ம மதத்தில் எல்லாத்துக்கும் மேலே தர்மத்தை போய் சொல்கிறார். தர்மம் தான் பிரசிடென்ட்டு நாள். அதுதான் எல்லாத்தையும் ஸ்தாபிச்சு இருக்குது. அந்த தர்மத்துக்காக தான் எல்லாம் பாக்கி எல்லாம்னு சொல்லி தர்மசாஸ்திரத்தை போய் நம்புகிற மதம் இது. அப்போ கிருஷ்ணரையே நீ தர்மம் தான் நீன்னு சொல்கிறது. அதுதானே இந்த பாகவதமும் தர்மத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டிய கிரந்தம். அதான் கிருஷ்ணர் போய் சேர்ந்தோன்னு தர்மம் பாகவதத்துக்குள்ளே போய் பூந்துடுதுன்னு சொன்னார் இல்லையா. அப்படி கிருஷ்ணர் அடிக்கடி தர்மத்தை பரீட்சிப்பர். அதை சில சமயம் தர்மம் என்ன பண்ணும், அந்த அட்வொகேட் மாதிரி அவன் நல்ல சட்டத்தை நன்னா தெரிஞ்சுன்ற அட்வொகேட் என்ன பண்ணுவான், அவன் புதுசாக சட்டத்தை உண்டாக்க மாட்டான். அதே சட்டத்தை எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணுவான். அவனுக்கு தெரியும் வாக்சாலகத்தினால வாக் சாமர்த்தியத்தினால அவன் இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம்னு சொல்லுவான், டிபெண்டிங் ஆன் ஹூ த கஸ்டமரிஸ். அப்படி தர்மத்தை நன்னா புரிஞ்சுட்டு அதை எப்படி வேணால் பண்ணலாம்ங்கிறதா யோசிப்பா சில பேர். அப்படி பண்ணுறானாங்கிறதுக்காக. ஆனால் தர்மத்தை எப்படி பண்ணணும்னா உள்ளே போய் யோசித்து பார்க்கணும் மனசுக்குள்ளே. வாட் இஸ் த இன்டென்ட் ஆஃப் த லாங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர சட்டம் இப்படி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எனத்துக்காக அமெரிக்காவை இவ்வளோ வசதியாக நம்ம பாக்கி இருக்கிற ரிப்பப்ளிக் மாதிரி இல்லாமல் பனானா ரிப்பப்ளிக்னு சொல்கிற அது மாதிரி இல்லாமல் இருக்குங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனை ரொம்ப வசதியாக மதிச்சவா. அதனால தான் சமீப காலத்தில் இப்போது சில சட்டத்தெல்லாம் போட்டு சில பேருக்கு டேக்ஸ் எல்லாம் உயர்த்தணும்னு சொன்ன போதும் எனக்கு மனசு ரொம்ப துக்கமாக இருந்தது. நாட் தட் ஐ வாஸ் வெரி த்ரில்ட் அபவுட் எனிபடி கெட்டிங் மோர் போனஸ், அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்ன தர்மம் சொல்கிறதோ அந்த இன்டென்ட்டை மாற்றி திருப்பி நான் சட்டத்தை வேணும்போது மாற்றிப்பேன், ஒலிம்பிக்கில் ரூலை மாற்றுவேன், ரன்னிங் ஆரம்பித்த பிறகு ரூலை மாற்றுவேன்னு ஆரம்பிக்கலாமா, பண்ணப்படாது. அப்படி பண்ணப்படாது. அப்படி இங்கே அர்ஜுனனை பகவான் கிருஷ்ணர் பரீட்சை பண்ணுறார். அவன் தர்மத்தை எப்படி 2 விதமாகவும் சொல்லி பார்ப்போம், அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போன்ட்டு. அதை இந்த அத்தியாயத்தில் சொன்னாள். பரீட்சித்தினுடைய வம்சத்திலேருந்து ஒரு கதையை எடுத்து சொல்கிறாள் சூத்தர் சௌனகாதிகளுக்கு. அதை இந்த 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே பிரதமஸ்கந்தே சப்தமோऽध्यायः. शौनक उवाच निर्गते नारदे सूत भगवान् बादरायणः श्रुतवांस्तदभिप्रेतं
ततः किमकरोद्विभुः ततः किमकरोद्विभुः ततः किम् अकरोद्विभुः सूत उवाच सूत उवाच सूत उवाच ब्रह्मनद्यां सरस्वत्यां ब्रह्मनद्यां सरस्वत्यां ब्रह्मनद्यां सरस्वत्याम् आश्रमः पश्चिमे तटे आश्रमः पश्चिमे तटे आश्रमः पश्चिमे तटे शम्याप्रास इति प्रोक्तः शम्याप्रास इति प्रोक्तः शम्याप्रास इति प्रोक्तः ऋषीणां सत्रवर्धनः ऋषीणां सत्रवर्धनः ऋषीणां सत्रवर्धनः तस्मिन् स्व आश्रमे व्यासः तस्मिन् स्व आश्रमे व्यासः तस्मिन् स्व आश्रमे व्यासः बदरीषण्डमण्डिते 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 आसीनो उपस्पृश्य आसीनः उपस्पृश्य आसीनोप उपस्पृश्य प्रणिदध्यौ मनस्वयं प्रणिदध्यौ मनस्वयं प्रणिदध्यौ मनस्वयं भक्तियोगेन मनसि भक्तियोगेन मनसि भक्तियोगेन मनसि सम्यक् प्रणिहिते मले सम्यक् प्रणिहिते मले सम्यक् प्रणिहिते मले अपश्यत् पुरुषं पूर्णम् अपश्यत् पुरुषं पूर्णम् अपश्यत् पुरुषं पूर्णम् मायाञ्च तदपाश्रयं मायाञ्च तदपाश्रयं मायाञ्च तदपाश्रयं यया सम्मोहितो जीव यया सम्मोहितो जीव यया सम्मोहितो जीव आत्मानं त्रिगुणात्मकम् आत्मानं त्रिगुणात्मकम् आत्मानं त्रिगुणात्मकं परोऽपि मनुतेऽनर्थं परोऽपि मनुते अनर्थं परोऽपि मनुतेऽनर्थं तत्कृतं चाभिपद्यते तत्कृतं चाभिपद्यते तत्कृतं चाभिपद्यते अनर्थोपशमं साक्षात् अनर्थोपशमं साक्षात् अनर्थोपशमं साक्षात् भक्तियोगम् अधोक्षजे भक्तियोगम् अधोक्षजे भक्तियोगम् अधोक्षजे लोकस्याजानतो विद्वान् लोकस्याजानतो विद्वान् लोकस्याजानतो विद्वान् चक्रे सात्वतसंहितां चक्रे सात्वतसंहितां चक्रे सात्वतसंहितां यस्यां वै श्रूयमाणायां यस्यां वै श्रूयमाणायां यस्यां वै श्रूयमाणायां कृष्णे परमपूरुषे कृष्णे परमपूरुषे कृष्णे परमपूरुषे भक्तिरुत्पद्यते पुंसः भक्तिः उत्पद्यते पुंसः भक्तिरुत्पद्यते पुंसः शोकमोहभयापहः शोकमोहभयापहाः 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 ससंहितां भागवतीं ससंहितां भागवतीं
ससंहितां भागवतीं कृत्वानुक्रम्य चात्मजं शुकम् अध्यापयामास शुकमध्यापयामास निवृत्तिनिरतं मुनिः शौनक उवाच स वै निवृत्तिनिरतः सर्वत्रोपेक्षको मुनिः सर्वत्र उपेक्षको मुनिः कस्य वा बृहतीमेताम् आत्मा रामः समभ्यसत् सूत उवाच आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाः अपि उरुक्रमे कुर्वन्ति अहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः हरेर्गुणाक्षिप्तमतिः भगवान् बादरायणिः अध्यगान् महदाख्यानम् नित्यं विष्णुजनप्रियः परीक्षितोऽथ राजर्षेः जन्मकर्मविलापनम् संस्थां च पाण्डुपुत्राणां वक्ष्ये कृष्णकथोदयम् यदा मृधे कौरवसृञ्जयानां वीरेष्वथो वीरगतिं गतेषु वृकोदराविद्ध गदाभिमर्श भग्नोरुदण्डे धृतराष्ट्रपुत्रे
भर्तुः प्रियं द्रौणिरिति स्म पश्यन् भर्तुः प्रियं द्रौणिः इति स्म पश्यन् भर्तुप्रियं द्रौणिरिति स्म पश्यन् कृष्णासुतानां स्वपतां शिरांसि कृष्णासुतानां स्वपतां शिरांसि कृष्णासुतानां स्वपतां शिरांसि उपाहरत् विप्रियमेव तस्य उपाहरद्विप्रियमेव तस्य उपाहरद्विप्रियमेव तस्य जुगुप्सितं कर्म विगर्हयन्ति जुगुप्सितं कर्म विगर्हयन्ति जुगुप्सितं कर्म विगर्हयन्ति महता शिशूनां निधनं सुतानां महता शिशूनां निधनं सुतानां माता शिशूनां निधनं सुतानां निशम्य घोरं परितप्यमाना निशम्य घोरं परितप्यमाना निशम्य घोरं परितप्यमाना तदारुदत् बाष्पकलाकुलाक्षी तदारुदत् बाष्पकलाकुलाक्षी तदारुदत् बाष्पकलाकुलाक्षी तां सान्त्वयन् आह किरीटमाली तां सान्त्वयन्नाह किरीटमाली तां सान्त्वयन्नाह किरीटमाली तदाशुचस्ते प्रभृजामि भद्रे तदाशुचस्ते प्रभृजामि भद्रे तदाशुचस्ते प्रभृजामि भद्रे यद्ब्रह्मबन्धोः शिर आततायिनः यद्ब्रह्मबन्धोः शिर आततायिनः यद्ब्रह्मबन्धोः शिर आततायिनः गाण्डीवमुक्तैः विशिखैरुपाहरे गाण्डीवमुक्तैः विशिखैरुपाहरे गाण्डीवमुक्तैः विशिखैरुपाहरे त्वाक्रम्य यत् स्नास्यसि दग्धपुत्राः त्वाक्रम्य यत् स्नास्यसि दग्धपुत्राः त्वाक्रम्य यत् स्नास्यसि दग्धपुत्राः इति प्रियां वल्गु विचित्रजल्पैः इति प्रियां वल्गु विचित्रजल्पैः इति प्रियां वल्गु विचित्रजल्पैः इति प्रियां वल्गु विचित्रजल्पैः ससान्त्वयित्वा अच्युतमित्रसूतः ससान्त्वयित्वा अच्युतमित्रसूतः ससान्त्वयित्वा अच्युतमित्रसूतः अन्वाद्रवत् दंशित उग्रधन्वा अन्वाद्रवद्दंशित उग्रधन्वा अन्वाद्रवद्दंशित उग्रधन्वा कपिध्वजो गुरुपुत्रं रथेन कपिध्वजो गुरुपुत्रं रथेन कपिध्वजः गुरुपुत्रं रथेन पराद्रवत् प्राणपरीप्सुरुर्व्यां पराद्रवत् प्राणपरीप्सुरुर्व्यां पराद्रवत् प्राणपरीप्सुः उर्व्यां यावद्गमं रुद्रभगान् यथाकः यावद्गमं रुद्रभयान् यथाकः यावद्गमं रुद्रभयान् यथाकः यदा शरणमात्मानम् ऐक्षत श्रान्तवाजिनम् ऐक्षत श्रान्तवाजिनम् यदा शरणमात्मानम् यदा शरणमात्मानम् यदा शरणम् आत्मानम् ऐक्षत श्रान्तवाजिनम् ऐक्षत श्रान्तवाजिनम् ऐक्षत श्रान्तवाजिनम् अस्त्रं ब्रह्मशिरो मेने अस्त्रं ब्रह्मशिरो मेने अस्त्रं ब्रह्मशिरो मेने
अस्त्रं ब्रह्मशिरो मेने आत्मत्राणं द्विजात्मजः आत्मत्राणं द्विजात्मजः आत्मत्राणं द्विजात्मजः अथोपस्पृश्य सलिलम् अथोपस्पृश्य सलिलम् अथोपस्पृश्य उपस्पृश्य सलिलम् अथोपस्पृश्य सलिलम् सन्दधे तत्समाहितः सन्दधे तत्समाहितः सन्दधे तत्समाहितः अजानन् अपि संहारम् अजानन् अपि संहारम् अजानन् अपि संहारम् अजानन् अपि संहारम् प्राणकृच्छ उपस्थिते प्राणकृच्छ उपस्थिते प्राणकृच्छ उपस्थिते ततः प्रादुष्कृतं तेजः ततः प्रादुष्कृतं तेजः ततः प्रादुष्कृतं तेजः प्रचण्डं सर्वतो दिशं प्रचण्डं सर्वतो दिशं प्रचण्डं सर्वतो दिशं प्राणापदम् अभिप्रेक्ष्य प्राणापदमभिप्रेक्ष्य प्राणापदमभिप्रेक्ष्य विष्णुं जिष्णुर्वाचः विष्णुं जिष्णुर्वाचः विष्णुं जिष्णुर्वाचः अर्जुनोवाच कृष्ण कृष्ण महाबाहो कृष्ण कृष्ण महाबाहो कृष्ण कृष्ण महाबाहो भक्तानाम् अभयङ्कर भक्तानाम् अभयङ्कर भक्तानाम् अभयङ्कर त्वमेको दह्यमानानां त्वमेको दह्यमानानां त्वमेको दह्यमानानाम् अपवर्गोऽसि संसृतेः अपवर्गोऽसि संसृतेः अपवर्गोऽसि संसृतेः त्वमाद्यः पुरुषः साक्षात् त्वमाद्यः पुरुषः साक्षात् त्वमाद्यः पुरुषः साक्षात् ईश्वरः प्रकृतेः परः ईश्वरः प्रकृतेः परः ईश्वरः प्रकृतेः परः मायां व्युदस्य चिच्छक्त्या मायां व्युदस्य चिच्छक्त्या मायां व्युदस्य चिच्छक्त्या कैवल्ये स्थित आत्मनि कैवल्ये स्थित आत्मनि कैवल्ये स्थित आत्मनि स एव जीवलोकस्य स एव जीवलोकस्य स एव जीवलोकस्य माया मोहितचेतसः माया मोहितचेतसः माया मोहितचेतसः विधत्से स्वेन वीद्येन विधत्से स्वेन वीद्येन विधत्से स्वेन वीद्येन श्रेयो धर्मादिलक्षणं श्रेयो धर्मादिलक्षणं श्रेयो धर्मादिलक्षणं तथायं चावतारस्ते तथायं चावतारस्ते तथायं चावतारस्ते भुवो भारजिहीर्षया भुवो भारजिहीर्षया भुवो भारजिहीर्षया स्वानां चानन्यभावानां स्वानां च अनन्यभावानां स्वानां चानन्यभावानाम् अनुध्यानाय चासकृत् अनुध्यानाय चासकृत् अनुध्यानाय चासकृत् किमिदं स्वित् कुतो वेति किमिदं स्वित् कुतो वेति किमिदं स्वित् कुतो वेति देवदेव न वेद्म्यहम्
देवदेव न वेद्म्यहम् देवदेव न वेद्म्यहम् सर्वतो मुखमायाति सर्वतो मुखमायाति सर्वतो मुखमायाति तेजः परमदारुणम् तेजः परमदारुणम् तेजः परमदारुणम् श्रीभगवानुवाच 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 वेत्थेदं द्रोणपुत्रस्य वेत्थेदं द्रोणपुत्रस्य वेत्थेदं द्रोणपुत्रस्य ब्राह्ममस्त्रं प्रदर्शितं ब्राह्ममस्त्रं प्रदर्शितं ब्राह्ममस्त्रं प्रदर्शितं नैवासौ वेदसंहारं नैवासौ वेदसंहारं नैवासौ वेदसंहारं प्राणबाध उपस्थिते प्राणबाध उपस्थिते प्राणबाध उपस्थिते न ह्यस्यान्यतमं किञ्चित् न ह्यस्यान्यतमं किञ्चित् न ह्यस्यान्यतमं किञ्चित् अस्त्रं प्रत्यवकर्षणम् अस्त्रं प्रत्यवकर्षणम् अस्त्रं प्रत्यवकर्षणम् जहि अस्त्रतेज उन्नद्धं जहि अस्त्रतेज उन्नद्धं जह्यस्त्रतेज उन्नद्धं जह्यस्त्रतेज उन्नद्धम् अस्त्रज्ञो हि अस्त्रतेजसा अस्त्रज्ञो हि अस्त्रतेजसा अस्त्रज्ञो ह्यस्त्रतेजसा सूत उवाच सूत उवाच सूत उवाच श्रुत्वा भगवता प्रोक्तं श्रुत्वा भगवता प्रोक्तं श्रुत्वा भगवता प्रोक्तं फाल्गुनः परवीरः फाल्गुनः परवीरः फाल्गुनः परवीरः स्पृष्ट्वापस्तं परिक्रम्य स्पृष्ट्वापस्तं परिक्रम्य स्पृष्ट्वापस्तं परिक्रम्य ब्राह्मं ब्राह्मास्त्रं सन्दधे ब्राह्मं ब्राह्मास्त्रं सन्दधे ब्राह्मं ब्राह्मास्त्रं सन्दधे संहत्यान्योन्यम् उभयोः संहत्यान्योन्यमुभयोः संहत्य अन्योन्यम् उभयोः संहत्यान्योन्यमुभयोः संहत्यान्योन्यमुभयोः तेजसी शरसंवृते तेजसी शरसंवृते तेजसी शरसंवृते आवृत्य रोदसी खञ्च आवृत्य रोदसी खञ्च आवृत्य रोदसी खञ्च ववृधातेऽर्कवन्निवत् ववृधाते अर्कवन्निवत् ववृधाते अर्कवन्निवत् ववृधातेऽर्कवन्निवत् दृष्ट्वास्त्रतेजस्तु तयोः दृष्ट्वास्त्रतेजस्तु तयोः दृष्ट्वा अस्त्रतेजस्तु तयोः दृष्ट्वास्त्रतेजस्तु तयोः त्रीन् लोकान् प्रदहन् महत् त्रीन् लोकान् प्रदहन् महत् त्रील्लोकान् प्रदहन् महत् दह्यमानाः प्रजाः सर्वाः दह्यमानाः प्रजाः सर्वाः दह्यमानाः प्रजाः सर्वाः सांवर्तकम् अमंसत सांवर्तकम् अमंसत सांवर्तकममंसत प्रजोपद्रवमालक्ष्य
प्रजोपद्रवमालक्ष्ये लोकं व्यतिकरं च तं लोकं व्यतिकरं च तं मतं च वासुदेवस्य सञ्जहार अर्जुनोद्वयम् तत आसाद्य तरसा दारुणं गौतमीसुतं बबन्धामर्षतां राक्षः पशुं रशनया यथा शिबिराय निनीशन्तं रज्ज्वा बद्ध्वा रिपुम्बलात् प्राहार्जुनं प्रकुपितो भगवान् अम्बुजेक्षणः महीनं पार्थार्हसि त्रातुं मायेनं पार्थ अर्हसि त्रातुं महीनं पार्थार्हसि त्रातुं ब्रह्मबन्धुमिमं जहि योऽसौ अनागसः सुप्तान् योऽसावनागसः सुप्तान् अवधीन् निशिबालकान् मत्तं प्रमत्तम् उन्मत्तं सुप्तं बालं स्त्रियं जडं प्रपन्नं विरथं भीतं न रिपुं हन्ति धर्मवित् स्वप्राणान् यः परप्राणैः प्रपुष्णाति अघृणक्कलः तद्वधस्तस्य हि श्रेयः यद्दोषाद्यात्यधः पुमान् प्रतिश्रुतं च भवता पाञ्चाल्यैः शृण्वतो मम आहरिष्ये शिरस्तस्य
आहरिष्ये शिरस्तस्य यस्ते मानिनि पुत्रः यस्ते मानिनि पुत्रः यस्ते मानिनि पुत्रः तदसौ वध्यतां पाप तदसौ वध्यतां पाप तदसौ वध्यतां पाप आततायी आत्मबन्धुः आततायी आत्मबन्धुः आतताय्यात्मबन्धुः आतताय्यात्मबन्धुः भर्तुश्च विप्रियं वीर भर्तुश्च विप्रियं वीर भर्तुश्च विप्रियं वीर कृतवान् कुलपांसनः कृतवान् कुलपांसनः कृतवान् कुलपांसनः सूत उवाच सूत उवाच सूत उवाच एवं परीक्षता धर्मम् एवं परीक्षता धर्मम् एवं परीक्षता धर्मम् पार्थः कृष्णेन चोदितः पार्थः कृष्णेन चोदितः पार्थः कृष्णेन चोदितः नैच्छत् हन्तुं गुरुसुतं नैच्छद्धन्तुं गुरुसुतं नैच्छद्धन्तुं गुरुसुतं यद्यपि आत्महनं महान् यद्यप्यात्महनं महान् यद्यप्यात्महनं महान् अथोपेत्य स्वशिबिरम् अथोपेत्य स्वशिबिरम् अथोपेत्य स्वशिबिरम् गोविन्दप्रियसारथिः 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 न्यवेदयत्तं प्रियायै न्यवेदयत्तं प्रियायै न्यवेदयत्तं प्रियायै शोचन्त्या आत्मजान् हतान् शोचन्त्यै आत्मजान् हतान् शोचन्त्यै आत्मजान् हतान् शोचन्त्यात्मजान् हतान् शोचन्त्यात्मजान् हतान् तथा कृतं पशुवत् पाशबद्धं तथा कृतं पशुवत् पाशबद्धं तथा कृतं पशुवत् पाशबद्धम् अवाङ्मुखं कर्म जुगुप्सितेन अवाङ्मुखं कर्म जुगुप्सितेन अवाङ्मुखं कर्म जुगुप्सितेन निरीक्ष्य कृष्णापकृतं गुरोः सुतं निरीक्ष्य कृष्णापकृतं गुरोः सुतं निरीक्ष्य कृष्णा अपकृतं गुरोः सुतं वामस्वभावा कृपया ननाम च वामस्वभावा कृपया ननाम च वामस्वभावा कृपया ननाम च उवाच च असहन्त्यस्य उवाच च असहन्त्यस्य उवाच चासहन्त्यस्य उवाच चासहन्त्यस्य बन्धन आनयनं सति बन्धन आनयनं सति बन्धनानयनं सति बन्धनानयनं सति मुच्यतां मुच्यताम् एष मुच्यतां मुच्यताम् एष मुच्यतां मुच्यतामेष ब्राह्मणो नितरां गुरुः ब्राह्मणो नितरां गुरुः ब्राह्मणो नितरां गुरुः सरहस्यो धनुर्वेदः सरहस्यो धनुर्वेदः सरहस्यो धनुर्वेदः सविसर्गोपसंयमः 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 अस्त्रग्रामश्च भवता अस्त्रग्रामश्च भवता अस्त्रग्रामश्च भवता
ಶಿಕ್ಷಿತೋ ಯದನುಗ್ರಹಾತ್ ಶಿಕ್ಷಿತೋ ಯದನುಗ್ರಹಾತ್ ಶಿಕ್ಷಿತೋ ಯದನುಗ್ರಹಾತ್ ಸ ಏಷ ಭಗವಾನ್ ದ್ರೋಣಃ ಸ ಏಷ ಭಗವಾನ್ ದ್ರೋಣಃ ಸ ಏಷ ಭಗವಾನ್ ದ್ರೋಣಃ ಪ್ರಜಾರೂಪೇಣ ವರ್ತತೆ ಪ್ರಜಾರೂಪೇಣ ವರ್ತತೆ ಪ್ರಜಾರೂಪೇಣ ವರ್ತತೆ ತಸ್ಯಾತ್ಮನೋರ್ಧಂ ಪತ್ನ್ಯಾಸ್ತೆ ತಸ್ಯಾ ಆತ್ಮನೋರ್ಧಂ ಪತ್ನ್ಯಾಸ್ತೆ ತಸ್ಯಾತ್ಮನೋರ್ಧಂ ಪತ್ನ್ಯಾಸ್ತೆ ತಸ್ಯಾತ್ಮನೋರ್ಧಂ ಪತ್ನ್ಯಾಸ್ತೆ ನಾನ್ವಗಾದ್ ವೀರಸೂಕೃಪಿ ನಾನ್ವಗಾದ್ ವೀರಸೂಕೃಪಿ ತದ್ಧರ್ಮಜ್ಞ ಮಹಾಭಾಗೆ ತದ್ಧರ್ಮಜ್ಞ ಮಹಾಭಾಗೆ ತದ್ಧರ್ಮಜ್ಞ ಮಹಾಭಾಗೆ ಭವದ್ಭಿಃ ಗೌರಿವಂ ಕುಲಂ ಭವದ್ಭಿರ್ಗೌರವಂ ಕುಲಂ ಭವದ್ಭಿಃ ಗೌರವಂ ಕುಲಂ ಭವದ್ಭಿಃ ಗೌರವಂ ಕುಲಂ ಭವದ್ಭಿರ್ಗೌರವಂ ಕುಲಂ ವೃಜಿನಂ ನಾರ್ಹತಿ ಪ್ರಾಪ್ತುಂ ವೃಜಿನಂ ನಾರ್ಹತಿ ಪ್ರಾಪ್ತುಂ ವೃಜಿನಂ ನಾರ್ಹತಿ ಪ್ರಾಪ್ತುಂ ಪೂಜ್ಯಂ ವಂದ್ಯಂ ಅಭೀಕ್ಷ್ಣಶಃ ಪೂಜ್ಯಂ ವಂದ್ಯಂ ಅಭೀಕ್ಷ್ಣಶಃ ಪೂಜ್ಯಂ ವಂದ್ಯಂ ಅಭೀಕ್ಷ್ಣಶಃ ಮಾರೋದೀತ್ ಅಸ್ಯ ಜನನಿ ಮಾರೋದೀದಸ್ಯ ಜನನಿ ಮಾರೋದೀದ್ ಅಸ್ಯ ಜನನಿ ಮಾರೋದೀದಸ್ಯ ಜನನಿ ಗೌತಮೀ ಪತಿದೇವತಾ ಗೌತಮೀ ಪತಿದೇವತಾ ಗೌತಮೀ ಪತಿದೇವತಾ ಯಥಾಹಂ ಮೃತವತ್ಸಾ ಆರ್ತಾ ಯಥಾಹಂ ಮೃತವತ್ಸಾ ಆರ್ತಾ ಯಥಾಹಂ ಮೃತವತ್ಸಾರ್ತಾ ಯಥಾಹಂ ಮೃತವತ್ಸಾರ್ತಾ ರೋದಿಮಿ ಅಶ್ರುಮುಖೀ ಮುಹುಃ ರೋದಿಮಿ ಅಶ್ರುಮುಖೀ ಮುಹುಃ ರೋದಿಮ್ಯಶ್ರುಮುಖೀ ಮುಹುಃ ರೋದಿಮ್ಯಶ್ರುಮುಖೀ ಮುಹುಃ ರೋದಿಮ್ಯಶ್ರುಮುಖೀ ಮುಹುಃ ಯೈಃ ಕೋಪಿತಂ ಬ್ರಹ್ಮಕುಲಂ ಯೈಃ ಕೋಪಿತಂ ಬ್ರಹ್ಮಕುಲಂ ಯೈಃ ಕೋಪಿತಂ ಬ್ರಹ್ಮಕುಲಂ ರಾಜನ್ಯೈಃ ಅಜಿತಾತ್ಮಭಿಃ ರಾಜನ್ಯೈರ್ ಅಜಿತಾತ್ಮಭಿಃ ರಾಜನ್ಯೈರಜಿತಾತ್ಮಭಿಃ ತತ್ಕುಲಂ ಪ್ರದಹತ್ಯಾಶು ತತ್ಕುಲಂ ಪ್ರದಹತ್ಯಾಶು ತತ್ಕುಲಂ ಪ್ರದಹತ್ಯಾಶು ಸಾನುಬಂಧಂ ಶುಚಾರ್ಪಿತಂ ಸಾನುಬಂಧಂ ಶುಚಾರ್ಪಿತಂ ಸಾನುಬಂಧಂ ಶುಚಾರ್ಪಿತಂ ಸೂತೋವಾಚ 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 ಧರ್ಮ್ಯಂ ನ್ಯಾಯ್ಯಂ ಸಕರುಣಂ ಧರ್ಮ್ಯಂ ನ್ಯಾಯ್ಯಂ ಸಕರುಣಂ ಧರ್ಮ್ಯಂ ನ್ಯಾಯ್ಯಂ ಸಕರುಣಂ ನಿರ್ವ್ಯಲೀಕಂ ಸಮಂ ಮಹತ್ ನಿರ್ವ್ಯಲೀಕಂ ಸಮಂ ಮಹತ್ ನಿರ್ವ್ಯಲೀಕಂ ಸಮಂ ಮಹತ್ ರಾಜಾ ಧರ್ಮಸುತೋ ರಾಜ್ಞಾಃ ರಾಜಾ ಧರ್ಮಸುತೋ ರಾಜ್ಞಾಃ ರಾಜಾ ಧರ್ಮಸುತೋ ರಾಜ್ಞಾಃ ಪ್ರತ್ಯನಂದದ್ವಚೋ ದ್ವಿಜಾಃ ಪ್ರತ್ಯನಂದದ್ವಚೋ ದ್ವಿಜಾಃ ಪ್ರತ್ಯನಂದದ್ವಚೋ ದ್ವಿಜಾಃ ನಕುಲಃ ಸಹದೇವಶ್ಚ ನಕುಲಃ ಸಹದೇವಶ್ಚ ನಕುಲಃ ಸಹದೇವಶ್ಚ ಯುಯುಧಾನೋ ಧನಂಜಯಃ ಯುಯುಧಾನೋ ಧನಂಜಯಃ ಯುಯುಧಾನೋ ಧನಂಜಯಃ ಭಗವಾನ್ ದೇವಕೀಪುತ್ರಃ ಭಗವಾನ್ ದೇವಕೀಪುತ್ರಃ ಭಗವಾನ್ ದೇವಕೀಪುತ್ರಃ ಯೇ ಚಾನ್ಯೇ ಯಾಶ್ಚ ಯೋಷಿತಃ ಯೇ ಚಾನ್ಯೇ ಯಾಶ್ಚ ಯೋಷಿತಃ ಯೇ ಚಾನ್ಯೇ ಯಾಶ್ಚ ಯೋಷಿತಃ ತತ್ರಾಹ ಅಮರ್ಷಿತೋ ಭೀಮಃ ತತ್ರಾಹ
अमर्षितो भीमः तत्राहमर्षितो भीमः तस्य श्रेयान् वधस्मृतः तस्य श्रेयान् वधस्मृतः तस्य श्रेयान् वधस्मृतः न भर्तुर्नात्मनश्चार्थे न भर्तुर्नात्मनश्चार्थे न भर्तुर्नात्मनश्चार्थे योहन् सुप्तान् शिशून् वृथा योहन् सुप्तान् शिशून् वृथा योहन् सुप्तान् शिशून् वृथा निशम्य भीमगदितं निशम्य भीमगदितं निशम्य भीमगदितं द्रौपद्या च चतुर्भुजः द्रौपद्याश्च चतुर्भुजः द्रौपद्याश्च चतुर्भुजः आलोक्य वदनं सख्युः आलोक्य वदनं सख्युः आलोक्य वदनं सख्युः इदम् आह हसन्निव इदमाह हसन्निव इदमाह हसन्निव श्रीभगवानुवाच 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 ब्रह्मबन्धुर्न हन्तव्यः ब्रह्मबन्धुः न हन्तव्यः ब्रह्मबन्धुर्न हन्तव्यः आततायी वधार्हणः आततायी वधार्हणः आततायी वधार्हणः मयैवोभयम् आम्नातम् मया एव उभयम् आम्नातम् मयैवोभयमाम्नातम् मयैवोभयम् आम्नातम् परिपाहि अनुशासनम् परिपाहि अनुशासनम् परिपाहि अनुशासनम् परिपाह्यनुशासनम् कुरु प्रतिश्रुतं सत्यं कुरु प्रतिश्रुतं सत्यं कुरु प्रतिश्रुतं सत्यं यत्तत् सान्त्वयता प्रियां यत्तत् सान्त्वयता प्रियां यत्तत् सान्त्वयता प्रियां प्रियं च भीमसेनस्य प्रियं च भीमसेनस्य प्रियं च भीमसेनस्य पाञ्चाल्या मह्यमेव च पाञ्चाल्याः मह्यमेव च पाञ्चाल्या मह्यमेव च सूत उवाच सूत उवाच सूत उवाच अर्जुनः सहसा ज्ञाये अर्जुनः सहसा ज्ञाये अर्जुनः सहसा ज्ञाये हरेर्हार्दम् अथासिना हरेर्हार्दम् अथासिना हरेर्हादमथासिना मणिं जहारमूर्धन्यं मणिं जहारमूर्धन्यं मणिं जहारमूर्धन्यं द्विजस्य सहमूर्धयं द्विजस्य सहमूर्धयं द्विजस्य सहमूर्धयं विमुच्य रशनाबद्धं विमुच्य रशनाबद्धं विमुच्य रशनाबद्धं बालहत्याहतप्रभं 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 तेजसा मणिनाहीनं तेजसा मणिनाहीनं तेजसा मणिनाहीनं शिबिरान् निरयापयत् शिबिरात् निरयापयत् शिबिरात् निरयापयत् शिबिरान् निरयापयत् वपनं द्रविणादानं वपनं द्रविणादानं वपनं द्रविणादानं स्थानान् निर्यापणं तथा स्थानान् निर्यापणं तथा स्थानान् निर्यापणं तथा एष हि ब्रह्मबन्धूनां एष हि ब्रह्मबन्धूनां
ஏஷ ஹி பிரம்மபந்தூனாம் வதோ நான்யோஸ்தி தைஹிகः வதோ நான்யோஸ்தி தைஹிகः வதோ நான்யோஸ்தி தைஹிகः புத்திரசோகாத்துராः சர்வே புத்திரசோகாத்துராः சர்வே புத்திரசோக ஆதுராः சர்வே பாண்டவாः சஹ கிருஷ்ணயா பாண்டவாः சஹ கிருஷ்ணயா பாண்டவாः சஹ கிருஷ்ணயா ஸ்வானாம் மிருதானாம் யத்கிருத்யம் ஸ்வானாம் மிருதானாம் யத்கிருத்யம் ஸ்வானாம் மிருதானாம் யத்கிருத்யம் சக்ருஹு நிர்ஹரணாதிகம் சக்ருஹு நிர்ஹரணாதிகம் சக்ருஹு நிர்ஹரணாதிகம் ஸ்ரீஹரே நமः इति श्रीमद्भागवते महापुराणे प्रथमस्कन्धे सुप्तबालहन्तृ द्रौणी निग्रहो नाम सप्तमोऽध्यायः श्रीहरे நமः. நைமிஷாரண்யத்தில் நடந்துருக்கிற கதையில் சௌனகாதிகள் சௌனகர் அதை முன்னாக்க வச்சு ரிஷிகள் எல்லாம் கேள்விகள் கேட்கிறாள். அப்போ சௌனகர் சொன்னார், நிர்கதே நாரதே சூத பகவான் பாதராயணः ஸ்ருதவான் ததபிப்ரேதம் தத கிமகரோத் விபுः. வியாசாச்சாரியால் நாரத சுவாமி வந்து உபதேசம் பண்ணிட்டு போனோன்னே என்ன பண்ணினாள்னு கேட்டாள். அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஆரம்பித்தாள் சூதர். பிரம்மநத்யாம் சரஸ்வத்யாம் ஆசிரம பশ্চিமே தட்டே. மேற்கு கரையாம் சரஸ்வதி நதின்னு ஒரு நதி முன்னாடி காலத்தில் ஓடின்னு இருந்தது. அது இப்போ ட்ரை சாண்டுக்குள்ளே மாடி நடுத்துன்னு சொல்கிறாள். அப்படி சரஸ்வதி நதியினுடைய மேற்கு கரையில் பத்ரிகாசிரம். பத்ரினா இலந்த பழம், இலந்த பழம் காடு. எனக்கு ரொம்ப இலந்த பழம் பிடிக்கும். இலந்த பழ காடு. இப்பவும் போகலாம். பத்ரிநாத்துக்கு போனால் அங்கே நான் இலந்த பழம் இருக்கும்னு பார்த்தேன், இல்லை. அங்கே பத்ரிநாத்தில் நதி ஓடுறது. அங்கே பக்கத்தில் பத்ரிகாசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு பேர் வச்சாராம் வியாசாச்சாரியால் தன்னுடைய ஆசிரமத்துக்கு. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு பேர் வச்சுக்கிறா பாருங்கோ. சரஸ்வதி நிலையம் அப்படி இப்படின்னு பேரை வச்சுப்பா. ராம நிலையம், கிருஷ்ண நிலையம், இப்படிலாம் அப்பாட்ஸ்புரி இப்படிலாம் பேரை வச்சுப்பா. அப்படி வியாசாச்சாரியால் தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழகாக ஒரு பேர் வச்சாள். என்ன பேருனால் ஷம்யாபிராசம்னு அந்த ஆசிரமத்துக்கு பேராம். ஷம்யாப்ராச இதி புரோக்த ரிஷீணாம் சத்ரவர்தனः. அந்த பத்ரிகாசிரமத்தில் வியாசாச்சாரியால் ஷம்யாபிராசத்தில் உட்கார்ந்துண்டு அழகா ஆசீன உபஸ்பிருஷ்ய பிரணிதத்யோ மனஸ்வயம் நாள். எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி தீர்த்தத்தை தொட்டுப்பாள். அதுக்கு என்னென்னா ஸ்நானம் பண்ணுறதுக்கு சமம். அது உபஸ்பிருஷ்ய நல்லா அழகாக ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு அவர் மனசை அப்படி தியானம் பண்ணலாம் பக்தியினால. பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணீதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்வம் மாயாம் ச ததுபாஸ்ரயாம். அப்படி மனசில் தியானம் பண்ணாலாம். யாரேனால் விராட் புருஷனை தியானம் பண்ணாள். புருஷன்னா வேறு யாரும் இல்லை. புருஷனுங்கிறதுக்கு தமிழில் ஆள்னு பேர். ஆள்னாக்க புருஷன், தமிழில் ஆள். ரொம்ப பெரிய ஆள் யார்? பெரும் ஆள். அவர் தான் பெருமாள். பெரும் ஆள்னா புருஷன் அர்த்தம், மகாபுருஷன் அர்த்தம். பெருமாள்னா மகாபுருஷான்னு அர்த்தம். இந்த மகாபுருஷாங்கிறதுக்கு தமிழில் பெருமாள். பெருமாளை போய் தியானம் பண்ணாலாம். பெருமாளை தியானம் பண்ணாள்னு சொல்லாமல் புருஷனை தியானம் பண்ணாள்ங்கிறாள், மகாபுருஷனை. அப்படி அவர் யாரோட கூட, அவரை கூட யார் இருப்பாள்னார்? சதா சர்வதா மகாலட்சுமி இருப்பலாம். அந்த மாயேன்னு ஒன்று, இந்த மாயையை வச்சு கூட பார்த்துட்டாலாம். மாயாம் சததுபாஸ்ரயாம். இந்த மாயினால் என்ன ஆறுதுன்னாள், மனுஷாளுக்கெல்லாம் தாங்கள் யாருன்னு தெரியாமல் போகிறது காரணம். ஏன்னா நம்மளும் இந்த பகவான்லேருந்து வந்த ஒரு திவலை தான். ஆனால் நம்ம என்ன நினச்சின்னு விடுறோம், இந்த 3 குணங்கள்னால பந்தப்பட்ட நாம்னு நினச்சிக்கிறோம். துருணாத்மகம் இவ. அதாவது சத்வ ரஜ தம குணாதிகள் நம்மகிட்ட இருக்குது, பல விதமாக இருக்குது, மிஸ்ரமாக இருக்குது. அந்த மிஸ்ரமாக இருக்குதுன்னு நினச்சி ஒரு ஏமாந்து போய் அதாவே ஆயிடுறோங்கிறார்.
யயா சம்மோகிதோ ஜீவஹ ஆத்மானம் திரிகுணாத்மகம். சம்மோகிதா ஜீவஹா இவ. எப்படின்னா ஏயானா இப்படி அப்படி இருக்காம். அந்த மாயையும் மனசில் நினச்சிட்டாலாம். எல்லாத்தையும் நினச்சிட்டு அந்த என்ன பண்ணான்னாள், பரோபி மனுதேனர்த்தம் தத்கிருதம் சாபிபத்யதே அனர்த்தோபசமம் சாட்சாத் பக்தி யோகமதோக்ஷஜே லோகஸ்ய அஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதாம். இத்தனை பேரையும் நினச்சிட்டாலாம் லோகத்தில் வரப்போகிற மனுஷியாலெல்லாம். ஆஹா, கஷ்டப்பட போகிறாளே, அவளுக்கு க்ஷேமத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு புராணத்தை உண்டாக்கணும்னு நினச்சிட்டு ஒரு புராணத்தை உண்டாக்கினாலாம். அந்த புராணம் எப்பேற்பட்ட புராணம்னால், யஸ்யாம் வை ஸ்ரூயமாணாயாம் கிருஷ்ணே பரமபூருஷே. என்னமான அழகான வார்த்தைகளை போடுறாள் பாருங்கோ. யஸ்யாம் வை ஸ்ரூயமாணாயாம், ஸ்ரூயமாணாயாம்னு போடுறாள். ப்ரெசண்ட் கண்டினியூவஸ். அது நம்ம ஒரு நவுனாக வச்சுட்டோம்னா ஜெரண்டுன்னு சொல்கிறது, ஆங்கில பாஷையில் ஜெரண்டுன்னு சொல்கிறது. ஸ்ரூயமானாயாம் அதாவது கண்டினியூஸ்னால் கோயிங் கம்மிங். தட் இஸ் ஐ ஆம் கோயிங்னா ஐ ஆம் ஜஸ்ட் நவ் டூயிங் இட், நாட் ஐ ஹவ் டன் இட் ஆர் ஐ ஆம் கோயிங் டு டூ இட், பட் ஐ ஆம் ப்ரெசன்ட்லி டூயிங் இட். அப்படி என்ன ஆறுதான், இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதையை கேட்டுண்டே இருக்கும்போதே பக்தி உண்டாயிடுறதான். கேட்டதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்து தூங்கி மறுநாளைக்கு உண்டாடுறது இல்லையா. இட் டசன்ட் டேக் டைம். பாக்கியெல்லாம் அப்படி இல்லை. காஃபியில் ஃபில்டர் போடணுன்னா பொடியை போட்டு தண்ணியை விட்ட அப்புறம் 5 நிமிஷம் ராமராமன் ஜபம் பண்ணினா தான் கீழே இறங்குறதுக்கு டிகாக்ஷன். அப்படி இல்லையாம் இது. எஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம், ஸ்ரூயமானாயாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதுங்கிறாள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்படி பக்தி உற்பத்தியதே. பக்தி என்ன ஆகுதுனால் பும்சா பும்சாம் பக்தி உற்பத்தியதே. மனுஷாளுக்கு பக்தி உள்ள உடனே உண்டாயிடுறதான். இப்போ கேட்டுட்டே இருக்கிறதே பக்தி உண்டாடுறது. அது என்ன பண்ணுறதுனால் சோகமோக பயாபகா. 3 விஷயங்கள்லாம் நம்மளை போட்டு ஆட்டுறது. சோகம், வருத்தம் ஏற்படுறது. என்னத்தினால? மோகம். போய் போட்டு விடுறோம். இப்போ நல்ல ஸ்டாக் மேலே ஏறின்னு இருக்குன்னு கொண்டு போய் போடுறான். 15,000 இருக்குது, இது 28,000 ஆக போகிறதுன்னுட்டு திடீர்னு 6,000க்கு போனோடனே உடனே சோகம் ஏற்படுறது. உடனே என்ன ஆகிடுறது? பயம் ஏற்படுறது. அடடா இன்னியான ஓட்டாண்டியா போய் மறுபடியும் போய் நங்கநல்லூரில் உட்கார முடியாது ஆகிடுமோன்னு ஒரு பயம். சோகமோக பயாபகா. இத்தனை அபகானால் இத்தனையும் போய்டுறதான். ஏன்னா இதை தியானம் பண்ணிருக்குதே, அதெல்லாம் மனசில் வருமோ? வராது. பக்தி உற்பத்தியதே ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரமபுருஷே நாள். எப்படி அழகான வார்த்தைகள் வருது பாருங்க. கொஞ்சம் சசம்ஹிதாம் பாகவதீம் கிருத்வா அனுக்கிரம்ய சாத்மஜம். எப்பொழுதும் இப்போ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணால் அதை உடனே யார்கிட்ட கொடுக்கணும்னு தோணுமா? தன் புத்திரன்கிட்ட கொடுக்கணும்னு தோணும். அம்மா கூட லட்டு பண்ணுவள், உடனே கூப்பிடுவள் குழந்தைய. ஏய் குழந்தை இங்கே வா, நான் லட்டு பண்ணியிருக்கேன், இதை கொஞ்சம் சாப்பிடுன்ட்டு முதல் லட்டு அவனுக்கு தான். அப்புறம் தான் தான் வாயில் தூக்கி போட்டுப்பள். அப்படி இவர் என்ன பண்ணான்னா, தன்னுடைய புத்திரனான சுகாச்சாரியாளுக்கு கொண்டு அதை முதல்ல அத்தியனம் பண்ணி வச்சாலாம். சுகம் அத்தியாபயாமாச நிவத்தி நிரதம் முனிஹி. என்ன அழகான பதங்கள் பாருங்க. அட்ஜெக்டிவ். சுகம் நல். எப்பேற்பட்ட சுகா? தன் புத்திரன் அவனுக்கு போய் அதை வந்து அத்தியாபயாமாச நாள். இதை வேதம் மாதிரி ஒரு வேதத்துக்கு ஒப்பான ஒரு கிரந்தம் இல்லையோ, அதனால் அத்தியாபயாமாச நாள் அத்தியனம் பண்ணி வச்சாலாம். என்னென்ன எப்பேற்பட்ட சுகா நாள்? நிவத்தி நிரத்தம் சுகம் அத்தியாபயாமாச நாள். அவர் எப்படின்னாள்? நிவத்தி நிரத்தா. அவருக்கு பிரவருத்தி மார்க்கத்துக்குள்ளே நுழையவே வேண்டாம். அவர் குழந்தை பிறக்கிறதுலையே பிரம்மனிஷ்டா, பிரம்மத்திலேயே எப்போதும் இருக்கப்பட்ட குழந்தை அது. அப்பேற்பட்ட நிவத்தி நிரத்தம் சுகம் அத்தியாபயாமாச நாள். அப்போ உடனே கேள்வி கேட்டாள். இப்படி நல்ல ஸ்டூடெண்ட்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாக்க உடனே அவன் பதில் கேள்வி கேட்பான் இல்லையா? அப்போது சவுனகாதிகள்லாம் உடனே கொஞ்சம் டைம் அவுட்டுன்னு நிறுத்துங்கன்னாள். என்னென்னா எங்களுக்கு ஒரு கேள்வின்னாள். இப்படி நிவத்தி நிரத்தம் சுகம் அவனுக்கு போய் அத்தியாபனம் பண்ணி வச்சாள்னு சொன்னாலே, அவருக்கு போய் என்னத்துக்கு அத்தியாபனம் பண்ண வைக்கணும்? பக்தி கிருஷ்ணனுடைய கதையை போயின்னாள். சவை நிவத்தி நிரதா சர்வத்திர உபேக்ஷகோ முனிஹி. உபேக்ஷகாங்கிறது அபேக்ஷகாங்கிறதுக்கு ஆப்போசிட்டு. அபேக்ஷகான்னா எனக்கு கொஞ்சம் காஃபி அபேட்சைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு காஃபி வேணும்னு அர்த்தம். இப்படி மணிப்பிரவாளமாக தீட்சிதர்கள்லாம் சொல்லிப்பாள்னே. அவளுக்கு தைரியமாக சபையில் காப்பி கொண்டாகணும்னு கேட்கறதுக்கு வருத்தமாக இருக்கும்.
அதனால் இங்கே கொஞ்சம் காஷாயம் அபேக்ஷேம்பர் என்னென்னா புரிஞ்சுக்கணும் அர்த்தவா, அதாவது காஃபி கேட்குறாருன்னுட்டு. அப்படி உபேக்ஷேன்னா வேண்டாம்னு அர்த்தம். இவர் எப்பேற்பட்டவர்? சுகர் நிவர்த்தி நிறத்தா சர்வத்திர உபேட்சகா. அவருக்கு ஒன்றுமே வேண்டாம். அவருக்கு ஏன் ஒன்றுமே வேண்டாம்? அவர் தன்னுக்குள்ளேயே ஆனந்தத்தை அடைகிறவர். ஆத்மனே ரமதி. அவர் வந்து கஸ்யவா பிருகதீம் ஏதாம் ஆத்மாராமஹ சமபியசத்து. ஆத்மாராமரா இருக்கப்பட்ட அந்த சுகவன் இருக்காரே, அவர் சர்வத்திர உபேட்சகா முனிஹி அப்பி. அப்படி இருந்தா கூட அவருக்கு போய் நீங்கள் எதுக்காக போய் சொன்னேன்னு கேட்டாள். உடனே சூத்தர் பதில் சொன்னார், ஆத்மாராமாஷ்ச முனையா. இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணாக்காரா திருப்பி திருப்பி இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருப்பாள். அட்லாண்டாவில் கூட இருக்குது ஒரு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கோயில் ஒன்று இருக்குது. நான் எப்போ போனாலும் போகிறது உண்டு. அதுக்கு போன தடவை நான் போகலை. ஆத்மாராமாஷ்ச முனையா நிர்கிரந்தாக அபி உருக்ரமே குர்வந்த்யஹைதுகீம் பக்திம் இத்தம் பூதகுணோ ஹரி. இந்த ஹரியினுடைய கதை இருக்கே, அதை அஹைதுகீம் பக்திம் தே அப்பி குர்வந்தினாள். யாரு கூட பக்தி பண்ணுறாள்னாள்? ஆத்மாராமாச்ச முனையா அப்பி. ஒன்றுமே வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய உள்ளுக்குள்ளேயே அந்தர்முகாளாக இருந்துட்டு ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கப்பட்ட மகான்கள் இருக்காளே, அவா கூட தே அப்பி உருக்கிரமே பெருமாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்காளாம். அது என்ன காரணம்னால் ஹரேர் குணா ஆக்ஷிப்தமதி. ஹரேர் குணா ஆக்ஷிப்தமதினாள். பகவானுடைய குணங்களை கேட்டு கேட்டு அதை அட்ராக்ட் பண்ணுறதான் இவாளை. எப்படி ஒரு மேக்னெட்டை வந்து இரும்பு ஆகர்ஷணம் பண்ணுமோ, எப்படி பூமி நம்மளெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணி வச்சுட்டு இருக்கோ, அப்படி பகவானுடைய குணங்கள் இருக்கே, அது வந்து அப்படியே ஆகர்ஷணம் பண்ணுறதான் இவாளையும். ஹரேஹே குணா ஆக்ஷிப்தமதி பகவான் பாதராயணினார். அதனால்தான் இந்த பாதராயணினா பாதராயணருடைய புள்ள சுகர், அவருக்கும் அட்ராக்ஷன் ஆகிடுதான் அத்தியகான்னு. அதனால அவரை உட்கார்ந்துட்டு அப்பா சொல்லி கொடுத்தத அத்தியனம் பண்ணிண்டாள்னு கேட்டாள். அத்தியகான் மகதாக்கியானம். இன்னொரு காரணம் நாள் எதுக்காக வந்து இவர் அத்தியனம் பண்ணிண்டாள் நாள், நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா. இவர் விஷ்ணு ஜனப்பிரியா. இவர் வந்து பரம வைஷ்ணவர். யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணன் மேலே ஆனந்திச்சுன்னு இருக்கக்கூடிய விஷ்ணு தத்துவம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவா மேலே இவருக்கு ரொம்ப பிரியமா. இதில் விஷய வாக்கியம் இருக்குது. நான் பாட்டு சொல்லிகிட்டே இருந்தேன்னா 10 மணி இன்னைக்கு. என்னென்னா, ஆச்சாரியால் வந்து சங்கர பகவத் பாதாள் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதினவாள் சொன்னால், ஞானின்னா யாருங்கிறதுக்கு டெஃபனேஷன் கொடுத்தார். யா விஷ்ணு தத்துவம் வேத்தி சயேவ ஞானின்னு. இப்போ விஷ்ணு தத்துவம்னா என்ன? எல்லாரும் ஒன்று சமம். லோகத்தில் எல்லாரும் மாடு கீடு ஆண் பொண்ணு எல்லாரும் ஒரே சமமானவாள் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறவன் அவன்தான் பரம வைஷ்ணவன், அவன்தான் ஞானின்னாள். அப்படி இருக்கப்பட்ட வாழ்கிட்ட இவருக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாம். அவள்கிட்ட போய் பின்னாடி சொல்ல போகிறோம், பின்னாடி ஒரு விஷ்ணு ஜன பிரியன் வரப்போகிறான், பரீட்சித்துன்னு ஒருத்தன் வரப்போகிறான் அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுட்டு உடனே அடுத்த வார்த்தை உடனே சொல்கிறார், பரீட்சிதோதராஜர்ஷேஹே ஜன்ம கர்ம விலாயனம் சம்ஸ்தாம் ச பாண்டு புத்திராணாம் வக்ஷே கிருஷ்ண கதோதயம். உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல போகிறேங்கிறாள் சூத்தர். ஏ ரிஷிகளா, ஏ சௌனகாதிகளே, உங்களுக்கு அந்த கதையை சொல்ல போகிறேன், பரீட்சித்தோட கதையை. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கஷ்ட காலம் ஒன்று வந்திருந்தது அவளுக்கு, பாண்டவாளுக்கு. அந்த கதையை சொல்கிறேன்னு ஆரம்பித்தாள். இந்த கதை வேறு ஒன்றும் இல்லை, மகாபாரதத்தில் இருக்குது. மகாபாரதத்தில் மகாபாரத போர் நடந்துட்டுருக்கிறத அங்கே துரியோதனனுக்கும் பீமனுக்கும் ஒரு நாள் பெரிய சண்டை நடந்தது. அப்போ பீமன் என்ன பண்ணான், கதையை தூக்கி ஓங்கி ஒரு அடி அடித்தான் துரியோதனனை. துரியோதனோட முழங்கால் உடஞ்சி போச்சு. அப்புறம் வந்து மறுபடியும் ரிப்ளேஸ்மெண்ட்டு நீ வாங்கிட்டு வரதுக்காக போயிட்டான். அவன் அங்கே ஓடி போய் போயிட்டான். அப்போ துரியோதனனுடைய உருவுனாக்க தொடையில் அடித்தது அப்படியே அடிபட்டு கிடக்கான். அப்போது அவனோட கோஷ்டியில் இருந்தவன் துரோணாச்சாரியாரோட புத்திரன் அஸ்வத்தாமான்ட்டு அசத்து. அவனும் பிராமணன், ஆனால் அசத்து. அவன் என்ன நினச்சான், நம்மளோட பாஸு துரியோதனன் இருக்காரே, அவருக்கு ரொம்ப பிரியமானது எதான பண்ணணும் அப்படின்னு அசட்டு பேசிட்டு நினச்சான்.
நினச்சிட்டு என்ன பண்ணான், குடும்பம்னு ஒத்துரும் இல்லாத போது கடற்கடன்னு ஓடி போய் கூடாரத்துக்குள்ளே போய் அங்கே திரௌபதியினுடைய குழந்தைகள் சிசுக்கள் தூங்கிட்டு இருந்தாள். அந்த சிசுக்களுடைய தலையெல்லாம் வெட்டிவிட்டான். வெட்டி தலையெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டான். கொண்டு துரியோதனன்கிட்ட கொண்டு வந்து காமிச்சான். பற்றியா நான் பண்ணிவிட்டேன், பராக்கிரம வீரே, அவள் தூங்கிட்டு இருந்தா, அவள் கழுத்தை போய் நான் வெட்டி இதை கொண்டு வந்துட்டேன் பற்றியான்னு. துரியோதனனுக்கு மகா கோபம். ஏன்னா அவனுக்கே இது பிடிக்கல. ஏன்னா இப்படி பண்ணது தப்பு, இது இப்படி தப்பான விஷயத்தை பண்ணிவிட்டியேப்பா, நீ தூங்கின்னு இருக்கிற சிசுக்களை போய் பண்ணிவிட்டியே எப்படி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். இது அவனுக்கே பிடிக்கல. அப்போது திரௌபதிக்கு போய் பார்த்தாள். தன்னுடைய சிசுக்களெல்லாம் வெட்டப்பட்டு கிடக்கிறத பார்த்து ஓன்னு கத்தினாள். மாதா சிசூனாம் நிதனம் சுதானாம் நிசம்ய கோரம் பரிதப்பியமானா ததா ஆருதத்து பாஷ்பகலா குலாக்ஷி தாம் சாந்த்வயன்னாக கிரீட்டமாலி. பக்கத்தில் அர்ஜுனன் இருந்தான். கிரீட்டமாலின்னு அவனுக்கு பேர். அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், கிரீட்டமாலின்னு பேர். ஏன்னா அவனுக்கு முன்னாடி ரொம்ப போகிற தடவை யுத்தத்துக்கு போயிருந்தான், பட்டாளத்துக்கு போயிருந்தான் இந்திரனுக்கு. அப்போ இந்திரனால் கொடுக்கப்பட்ட கிரீட்டத்தை எப்போதும் போட்டே இருப்பான் அவன். கிரீட்ட மாலின்னு அவனுக்கு பேர். கிரீட்டத்தை கட்டவே மாட்டானான். தூங்குறத கூட குளிக்கிறத கூட அந்த இந்திரன் கொடுத்த கிரீட்டத்தை மாலை மாதிரி போட்டுப்பான். சில பேர் கண்ணாடியை கூட அப்படி போட்டுப்பாள், பார்த்துருக்கேன். கண்ணாடி எடுக்கவே மாட்டாள், மாலை மாதிரி போட்டுருப்பாள். அவளுக்கு பேர் கண்ணாடி மாலின்னு பேர் அவளுக்கு. அப்போது புரா சக்ரேட மே பத்தம் யுத்தியதோ தானவர்ஷபைஹி கிரீட்டம் மூர்த்னி சூர்யாபம் தேனாக மாம் கிரீட்டனம்னுட்டு அவனுக்கு டெஃபனேஷன். அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ கிரீட்டன மாலினியான அர்ஜுனன் என்ன சொன்னான்னா, நீ கவலைப்படாதேம்மா, இப்போவே நான் ஓடி போய் கொண்டுட்டு வந்துடுறேன். நான் அந்த திரௌணின்னாக திரௌணனுடைய புத்திரன், அவனை போய் கொண்டுட்டு வரேன்னாள். அப்போது அவள் சொன்னாலாம், ஆஹா அப்படி பண்ணாடிங்கோ, இவன் ஓடினானா உடனே அவன் துரத்தின்னு வரேன்ட்டு. அப்போது பிரியாம் வல்கு விசித்திர ஜல்பைஹி ச சாந்த்வயித்வா அச்சுதமித்ர சூத்தா அன்வாத்ரவத்து தம்சித உக்ரதன்வா கபித்வஜன்னு அவனுக்கு பேர். ஏன்னா அவனுடைய சேரியட்டில் ஒரு ஃப்ளாக் இருக்கும், அதில் மாருதி ஹனுமார் உட்கார்ந்துருப்பான். அதனால் குரு புத்திரம் ரதேன, இந்த அவனுடைய குரு துரோணாச்சாரியாளுடைய புத்திரனான அந்த அஸ்வத்தாமாவை துரத்தின்னு போனான். அஸ்வத்தாமாவுக்கு ஒரே பயம், இவன் துரத்தின்னு வரான்னு பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனை ஓடுன்னு ஓடினா அவனுடைய குதிரையெல்லாம் களைச்சி போச்சு. சரி இனிமேல் ஓட முடியாது, இவனோ வந்துட்டுருக்கான் நம்ம கோவிந்தான்னு நினச்சிட்டு உடனே என்ன பண்ணான்னாள், உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டானான். பிரம்மாஸ்திரத்தை அவனுக்கு விட தெரியுமே தவிர உபசம்ஹாரம் பண்ண தெரியாது. அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டான். பிரம்மாஸ்திரம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. பிரம்மாஸ்திரம்ங்கிறது காயத்ரி மந்திரம்தான். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கே, அதுக்கு அத்தனை பவர். இந்த காயத்ரி மந்திரத்தை எடுத்து ஒரு தர்பையில் விட்டோம்னா அதுதான் பிரம்மாஸ்திரம். அது ஏன் நம்மளாம் விட்டால் போக மாட்டேங்கிறதுனா, நம்ம அவ்வளோ அழகாக காயத்ரி ஜபம் பண்ணுறோம். காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காளிங்க, கடன்னு 1008 காயத்ரி பண்ணுறோம் பாருங்க. காயத்ரி ஜபத்தன்னைக்கு 1.5 மணி நேரத்தில் சரியாக பண்ணால் அது 4 மணி நேரம் ஆகும். அது 1.5 மணி நேரத்துக்குள்ள, ஏன்னா இட்லின்னா நம்மளை வேலை செய்ய வைக்கிறது, அதனால் கடன்னு பண்ணுறோம். அப்படி பண்ணப்படாது. அப்படி பண்ணால் எப்படி காயத்ரிக்கு பலன் வரும்? பண்ண வர மாட்டேங்கிறது. அதனால் இவர் என்ன பண்ணார்னால், இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டானா. பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டோடனே அர்ஜுனன் ஓடின்னு இருக்கிறவனுக்கு என்னடா அது மேலெல்லாம் தகிச்சுன்னு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய அக்னி வருதே, பிரளயகால அக்னி மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கேன்னு தெரியல.
அப்படிங்கிறதா சொல்கிறாள். அப்போது தத் ஆசாத்திய தரசா தாருணம் கௌதமீ சுதம் பபந்த பபந்த அமர்ஷதாம்ராட்சா பசும் ரசனையார்த்தா. உடனே அவனை வெட்டலை. அவன் என்ன பண்ணான், குருவனுடைய குமாரனை அப்படியே ஒரு பசுமாட்டை கட்டி இழுத்துன்னு வர மாதிரி தலையில் கட்டி ஒரு கயத்தால் இழுத்துன்னு நேராக திரௌபதி கிட்ட வந்தானாம். இப்போ திரௌபதி கிட்ட வந்து கொண்டு வந்துட்டேன் குருகுமாரன் என்னாள். உடனே அவள் சொன்னாள், இவனை வெட்டாதீங்கோ வெட்டாதீங்கோ வெட்டாதீங்கோன்னு கத்தினாள். ஏன்னா எனக்கு குழந்தை இறந்து போய் நான் எப்படி தப்பிக்கிறேனோ அப்படி இவன் அம்மாவான கௌதமி பரம பதிவிரதை. அவர் வந்து துரோணாச்சாரியார் இறந்த பிறகு அவர் அக்னியில் பிரவேசம் பண்ணாத காரணம் என்ன காரணம்னா, துரோணாச்சாரியனுடைய குழந்தையான இந்த திரௌணி இருக்கானே, அந்த அவன் வந்து புத்திரஹா இது ஆத்மாவை புத்திரநாமாசின்னு வேதம். அவன் தான் துரோணாச்சாரியா இப்போ இருந்துட்டுருக்கான். அப்படின்னு உங்களுக்கு குருவான துரோணர்கிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ கேட்டுருக்கேள். உங்களுடைய குருவை கொல்லப்படாது, குருகுமாரனை கொல்லப்படாது, அவனை விட்டுணும்னாள். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், அப்பா நீ பிரதிஜை பண்ணிவிட்டு போயிருக்கே, இப்போ அது மாத்திரம் இல்லை, என்ன குருவாக இருந்தாலும் நானே எழுதியிருக்கேன் தர்மசாஸ்திரத்தில் 2 விதமாக எழுதியிருக்கேன். நான் தான் ந பிராமணம் ஹன்யாத்துன்னு எழுதியிருக்கேன். ஆனால் அதே நான் ஆததாயினம் ஆயாந்தம் அப்படி வேதாந்த பாரகம் ஜிகாம்சந்தம் ஜியாம்சீன் யான்ன தேன பிரம்மஹா பவேத்துன்னு அது ஒரு எழுதியிருக்கேன். ஒருத்தன் வந்து அருவாளை தூக்கின்னு வந்தானா அவன் பிராமணனாலும் சரி அக்னிஹோத்திரை பண்ணாலும் சரி அவனை கொண்டுடலான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உன்னோட உசிரை காப்பாற்றுறதுக்காக. அதனால் நீ இவனை கொல்லலாம்னாள். அப்போது 2 விதமாகவும் சொல்லியிருக்காளே, என்னமா அர்ஜுனன் பண்ண போகிறான்னு பார்த்தாள். அர்ஜுனன் நான் கொல்ல மாட்டேன்னான். அப்போது அர்ஜுனனுடைய பிராத்தாக்கள் இருந்தாலே அவள் தர்மபுத்திராதிகள் பீமசேனனை தவிர எல்லாரும் அர்ஜுனன் சொல்கிறது தான் ரைட்டு, அவனை கொல்லப்படாதுன்னாள். ஆனால் பீமன் சொன்னானா இவனை கொண்டு பண்ணம், ஏன்னா இவன் வந்து தூங்குற குழந்தைய கொண்டு இருக்கான், அதர்மத்தை பண்ணியிருக்கான், இவனை கொண்டு பண்ணோம்னான். கடைசியில் அர்ஜுனன் பார்த்தான், இவன் கொல்லவும் படாது, ஆனால் தர்மத்துக்கு விரோதமாகவும் பண்ணப்படாது, கொல்லவும் செய்யணும், என்ன பண்ணலான்னு தலையில் இருக்கிற குடுமையை எடுத்துவிட்டானா. இந்த குடுமையை எடுத்துவிட்டாக்க பிராமணாளுக்கு 2 விதமாக சொல்லியிருக்காள் கொல்றதுக்கு சமானமாக. ஒன்று குடுமையை எடுத்துவிடணும், இல்லை அவள் தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு பிரஷ்டம் பண்ணிவிடணும். எங்கள் அப்பா இதை படிக்கிறத அடிக்கடி சிரித்து சொல்லுவார். இந்த காலத்தில் நம்மளே அதை சிக்ஷை பண்ணின்னு விடுறோம். ஏன்னா நம்மளே ஹேர் கட்டிங் சலூனில் போய் குடுமையை எடுத்துன்னு சொல்லி கிராப் வாங்கி நிச்சுன்னுறேன் நீங்கள்லாம். அதே மாதிரி நீங்களே விசா வாங்கிட்டு தேசத்தை பிரஷ்டம் பண்ணி எங்கேயோ போய்டுறேள். அதனால் உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் 2 விதமாகவும் நீங்கள் சிக்ஷை பண்ணின்னு விடுறேன்னு சிரிச்சின்னு சொல்லுவார். அப்படி பிரம்ம பந்துவான இவனுக்கு பனிஷ்மெண்ட்டு நான் கொடுத்துட்டேன், ஈக்குவல் அண்ட் பனிஷ்மெண்ட்டுன்னு அவனுடைய தலையில் இருக்கப்பட்ட முடி இருக்கே குடுமி, அதை எடுத்தானாம் அர்ஜுனன் அப்படிங்கிறதாக சொல்லி கடைசியில் எல்லாரும் இந்த போய் ஸ்நானம் பண்ணாலாம். குழந்தை இறந்து போனதுனால அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணிவிட்டு புத்திரசோகாதுரா சர்வே பாண்டவாக சக கிருஷ்ணயா ஸ்வானாமிருதானாம் யத்கிருத்யம் சக்ருஹு நிர்ஹரணாதிகம். ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே சுப்த பாலஹந்திரு திரௌணி நிகிரஹோ நாம சப்தமோத்தியாய. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்போ சேர்ந்தாப்பில் சொல்கிறேன், ஏன்னா 9:22 ஆயிடுத்து. காயத்ரி மந்திரத்தை பற்றி நிறையா சொல்லணும்னு நினச்சின்னு வந்தேன், இன்னொரு சமயம் சொல்கிறேன். ஓம் அத ஸ்ரீமத்பாகவதே சப்தமோத்தியாயः. शौनक उवाच निर्गते नारदे सूत भगवान् बादरायणः श्रुतवांस्तदभिप्रेतं ततः किमकरोत् विभुः. सूत उवाच ब्रह्मनद्यां सरस्वत्याम् आश्रमः पश्चिमे तटे शम्याप्रास इति प्रोक्तः ऋषीणां सत्रवर्धनः. तस्मिन् स्व आश्रमे व्यासः बदरीषण्डमण्डिते उपस्पृश्य प्रणिदध्यौ मनस्वयं भक्तियोगेन मनसि सम्यक् प्रणिहिते मले अपश्यत् पुरुषं पूर्णं
मायाञ्च तदपाश्रयं यया सम्मोहितो जीव आत्मानं त्रिगुणात्मकं परोऽपि मनुतेनर्थं तत्कृतं चाभिपद्यते अनर्थोपशमं साक्षात् भक्तियोगमधोक्षजे लोकस्य अजानतो विद्वान् चक्रे सात्वतसंहितां यस्यां वै श्रूयमाणायां कृष्णे परमपूरुषे भक्तिरुत्पद्यते पुंसः शोकमोहभयापहाः स संहितां भागवतीं कृत्वानुक्रम्य चात्मजम् शुकम् अध्यापयामास निवृत्तिनिरतं मुनिः शौनक उवाच स वै निवृत्तिनिरतः सर्वत्रोपेक्षको मुनिः कस्य वा बृहतीमेताम् आत्मारामः समभ्यसत् सूत उवाच आत्मारामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः हरेर्गुणाक्षिप्तमतिः भगवान् बादरायणिः अध्यगान्महदाख्यानं नित्यं विष्णुजनप्रियः परीक्षितोऽथ राजर्षेः जन्मकर्मविलापनं संस्थां च पाण्डुपुत्राणां वक्ष्ये कृष्णकथोदयम् यदा मृधे कौरवसृञ्जयानां वीरेष्वथो वीरगतिं गतेषु वृकोदराविद्धगदाभिमर्श भग्नोरुदण्डे धृतराष्ट्रपुत्रे भर्तुप्रियं द्रहुणिरिति स्वपश्यन् कृष्णासुतानां स्वपतां शिरांसि उपाहरद्विप्रियमेव तस्य जुगुप्सितं कर्म विगर्हयन्ति महता शिशूनां निधनं सुतानां निशम्य घोरं परितप्यमाना तदा रुदत् बाष्पकलाकुलाक्षी तां सान्त्वयन्नागकिरीटमाली तदा शुचस्ते प्रमृजामि भद्रे यद्ब्रह्मबन्धोः शिर आततायिनः गाण्डीवमुक्तैः विजिकैरुपाहरे त्वाक्रम्य यत्स्नास्यसि दग्धपुत्राः इति प्रियां वल्गुविचित्रजल्पैः स सान्त्वयित्वा अच्युतमित्रसूतः अन्वाद्रवत् दंशित उग्रधन्वा कपिध्वजो गुरुपुत्रं रथेन इति प्रियां वल्गुविचित्रजल्पैः स सान्त्वयित्वा अच्युतमित्रसूतः अन्वाद्रवत् दंशित उग्रधन्वा कपिध्वजो गुरुपुत्रं रथेन तमापतन्तं स विलक्ष्य दूरात् कुमारहोद्विग्नमनारथेन पराद्रवत् प्राणपरीप्सुर्व्यां यावद्गमं रुद्रभयान् यथाकः यदा शरणमात्मानम् ऐक्षतश्रान्तवाजिनम् अस्त्रं ब्रह्मशिरो मेने आत्मत्राणं द्विजात्मजः अथोपस्पृश्य सलिलं सन्दधे तत्समाहितः अजानन्नपि संहारं प्राणकृच्छ उपस्थिते ततः प्रादुष्कृतं तेजः प्रचण्डं सर्वतो दिशं प्राणापदम् अभिप्रेक्ष्य विष्णुं जिष्णुरुवाचः अर्जुन उवाच कृष्ण कृष्ण महाबाहो भक्तानाम् अभयङ्कर त्वमेको दह्यमानानाम् अपवर्गोऽसि संसृतेः त्वमाद्यः पुरुषः साक्षात् ईश्वर प्रकृतेः परः मायां युधस्य चिच्छक्त्या कैवल्ये स्थित आत्मनि स एव जीवलोकस्य मायामोहितचेतसः विधत्से स्वेन रूपीत्येन श्रेयो धर्मादिलक्षणं तथायं चावतारस्ते भुवो भारजिहीर्षया स्वानां चानन्यभावानाम् अनुध्यानाय च सकृत् किमिदं स्वित्कुतो वेति देवदेव न वेद्यं सर्वतो मुखमायाति तेजः परमदारुणं श्रीभगवानुवाच वेत्थेनं द्रोणपुत्रस्य
ब्राह्ममस्त्रं प्रदर्शितं नैवासौ वेदसंहारं प्राणबाध उपस्थिते न ह्यस्यान्यतं किञ्चित् अस्त्रं प्रत्यवकर्षणं जह्यस्त्रतेज उन्नद्धम् अस्त्रज्ञो हि अस्त्रतेजसा सूत उवाच श्रुत्वा भगवता प्रोक्तं फाल्गुनः परवीरः स्पृष्ट्वापस्तं परिक्रम्य ब्राह्मं ब्राह्मास्त्रं सन्दधे संहत्यान्योन्यमुभयोः तेजसी शरसंवृते आवृत्य रोदसी कञ्च बवृधा ते अर्कवन्निवत् दृष्ट्वास्त्र तेजस्तु तयोः त्रीन् लोकान् प्रदहन्महत् दह्यमाना प्रजाः सर्वाः सांवर्तकमंसत प्रजोपद्रवमालक्ष्य लोकं व्यतिकरं च तं मतं च वासुदेवस्य सञ्जहारार्जुनोद्वयं तत आसाद्य तरसा दारुणं गौतमीसुतं बबन्धामर्षतां राक्षः पशुं रशनया यथा शिबिराय निनीशन्तं रज्ज्वा बद्ध्वा रिपुं बलात् प्राहार्जुनं प्रकुपितो भगवान् अम्बुजेक्षणः महीनं पार्तार्हसि त्रातुं ब्रह्मबन्धुमिमं जहि यो असौ अनागसः सुप्तान् अवधीन् निशिबालकान् मत्तं प्रमत्तम् उन्मत्तं सुप्तं बालं स्त्रियं जडं प्रपन्नं विरतं भीतं न रिपुं हन्ति धर्मवित् स्वप्राणान् यः परप्राणैः प्रपुष्णाति अघृणक्यखलः तद्वदस्तस्य हि श्रेयो यद्दोषाद्यात्यधः पुमान् प्रतिश्रुतं च भवता पाञ्चाल्यै शृण्वतो मम अहरिष्ये शिरस्तस्य यस्ते मानिनि पुत्रः तदसौ वध्यतां पाप हततायी आत्मबन्धुः भक्तुश्च विप्रियं वीर कृतवान् कुलपांसनः सूत उवाच एवं परीक्षता धर्मं पार्थ कृष्णेन चोदितः नैच्छत् हन्तुं गुरुसुतं यद्यप्यात्महनं महान् अथोपेत्य स्वशिबिरं गोविन्दप्रियसारथी न्यवेदयत्तं प्रियायै शोचन्त्या आत्मजान् हतान् तथा कृतं पशुवत् पाशबद्धम् अवाङ्मुखं कर्म जुगुप्सितेन निरीक्ष्य कृष्णापकृतं गुरोस्तुतं वामस्वभावा कृपया ननाम च उवाच चासहन्त्यस्य बन्धनानयनं सती मुच्यतां येष ब्राह्मणो नितरां गुरुः सरहस्यो धनुं वेदः सविसर्गोपसंयमः अस्त्रग्रामश्च भवता शिक्षितो यदनुग्रहात् स एष भगवान् द्रोणः प्रजारूपेण वर्तते तस्यात्मनो अर्धं पत्न्यास्ते नान्वगाद्वीरसूकृपी तद्धर्मज्ञमहाभागे भवद्भिः गौरवं कुलं प्रजिनं नार्हति प्राप्तुं पूज्यं वन्द्यम् अभीक्ष्णशः महारोदीत् अस्य जननी गौतमी पतिदेवता यथाहं मृतवत्सार्ता रोधिमी अश्रुमुखी मुहुः यैः कोपितं ब्रह्मकुलं राजन्यैरजितात्मभिः तत्कुलं प्रदहत्याशु सानुबन्धं शुचार्पितं सूत उवाच धर्म्यं न्याय्यं सकरुणं यद्व्यलीकं समं महत् राजा धर्मसुतो राज्ञाः प्रत्यनन्दद्वचो द्विजाः नकुलः सहदेवश्च युधानो धनञ्जयः भगवान् देवकी पुत्रः ये चान्ये याश्च योषितः तत्राह अमर्षितो भीमः तस्य श्रेयान् वधस्मृता न भर्तुः नात्मनश्चार्थे यो हन्
सुप्ताने शिशून् वृथा निशम्य भीमगदितं रूपद्याश्च चतुर्भुजः आलोक्य वदनं सख्युः इदम् आह हसन्निव श्री भगवान् उवाच ब्रह्मबन्धुर्न हन्तव्यः आततायी वधार्हणः ரெண்டு விதமாகவும் சொல்லியிருக்காள். பிரம்மஹன் பந்து நஹந்தவ்யா அததாயி வதார்ஹண. அததாயின்னா கத்தியை தூக்கின ஓடி வரான் பாருங்கோ, அருவாளை தூக்கின அவனுக்கு பேர் ஆததாயி. மயைவோ பயம் ஆம்நாதம் ருத்ரத்தில் வரும் நம்ம ஆததாயினே நமஹான்ட்டு. ஏன்னா பகவான் ருத்ரன் எப்போதும் கையில் வில்ல தயாராக வச்சுருக்காராம், ஏன்னா பக்தாளை காப்பாற்றணும்னுட்டு. அதனால் அவருக்கு ஆததாயின்னு பேர். மயேவோ பயமாம்நாதம் பரிபாக்கியனுசாசனம் குரு பிரதிஸ்ருதம் சத்யம் யத்தத் சாந்த்வயதா பிரியாம் பிரியம் ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யாः மஹ்யமேவ ச. சூத உவாச்ச அர்ஜுனः சஹசாஜ்ஞாய ஹரேர் ஆர்தமதாசினா மணிம் ஜாரமூர்தன்யம் द्विजस्य सहमूर्धजं विमुच्य रशनाबद्धं बालहत्याहतप्रभं तेजसा मणिनायीनं शिबिरात् निरयापयत् वपनं द्रविणादानं स्थानान् निर्यापणं तथा एष हि ब्रह्मबन्धूनां वधो नान्योऽस्ति दैकः पुत्रशोकातुराः सर्वे पाण्डवाः सह कृष्णया स्वानामृतानां यत्कृत्यं चक्रुः निर्हरणादिकं. श्रीहरे नमः. ओमिति श्रीमद् भगवते महापुराणे प्रथमस्कन्धे सप्तमोऽध्यायः. श्रीहरे नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகம் சொல்றதுக்கு முன்னாடி வால்மீகி ரெண்டு ஸ்லோகம் ரெண்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு விரும்புகிறார். ஹலோ ஹலோ எனக்கு ஒரு குயிக்கா 2-3 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட். ஒன்று என்னோட இமெயில் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும், யார்கிட்ட இல்லையோ. வால்மீகி PR PALMIKI T as in Paul, R as in Raghunathan. So Valmiki PR@yahoo.com. யாரெல்லாம் குரூப் இன்னும் மெம்பர்ஸா இல்லையோ எனக்கு இமெயில் அனுப்புக்கோ. I'll be glad to forward and add you as members in the group. எல்லாருமே இப்போ குரூப்ல மெம்பர்ஸ் இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன் becomes easier. குரூப்ல அட்ரஸ் லிஸ்ட் ஒன்று இருக்கு, கான்டாக்ட் லிஸ்ட்னு. அதை அப்டேட் பண்ணும்போது so far 31 members are updated it. I would like all others to update it also so that Mama has a list of people who are actually listening to the chanting. And the last one is recording. I gather some of you haven't received the recording yet. Feel free to email me யார்கிட்ட recording இல்லையோ. இல்லைன்னா நான் ஒன்று பண்ணுறேன், எல்லாத்தையுமே இன்னொரு தடவை I'll upload it. Make sure that you download it within 1 week of the upload. ஏன்னா 1 weekல அதை எடுத்துருவாங்க அந்த ஃபைல். If you have any questions, feel free to email me valmikipr@yahoo.com or call me at 770-442-8433. I'll repeat, 770-442-8433. Most important is everyone should become a member of the group. Thank you, Mama. Okay. First of all, I want to take this opportunity to thank Valmiki for his excellent administrative job here, and I really sincerely thank him. இல்லாட்டா அது வேற எனக்கு சிரமமாக இருந்திருக்கும். ரொம்ப தேங்க்யூ வெரி மச். இப்போ சமாபன ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः को ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय
महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिनेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हरनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।